ஒரிஜினல் எட்டயபுரம் கிடா. அப்பா மான் மாதிரிலாம் இருக்கு. ஆமா. என்ன தேவைக்காக அண்ணாச்சி? ஆட்டுக்கு. ஆட்டுக்குன்னா இப்படிதான் இருக்கணும்ல. மாறி இப்படி மாறி இல்லடா மாறி கிடையாது. ஏப்பா அந்த தவப்பனை பார்த்து குட்டி வித்துக்கலாம். 60,000 சொன்னாங்க, 50,000 வாங்கி. ஒரு கிட்ட 50,000. 50,000 எட்டயபுரம் கிடா. உயரம் எவ்வளவு இருக்கு காட்டுங்க. பல்லு 6 பல்லு. 6 பல்லுன்னா எத்தனை வருஷம் ஆனாச்சு? 3.5 வருஷம் இருக்கும். சந்தைக்கு வந்தால இதான் பெருசு. சந்தைக்கு இன்னைக்கு வந்தாலே கிடா கிடையாது. கிடா கிடையாது. இத மிஞ்சின கிடா இல்ல. கிடா சந்தைக்கு வந்தால இதான் டாப். ஆமா, இன்னைக்கு வந்தால இதான் டாப். எட்டயபுரம் கிடா ஒரிஜினல் எட்டயபுரம் கிடா. ஒரிஜினல். இப்படி எல்லாம் கிடாக்கள் இருக்குதுல. ஆமா இருக்குல்லனா, இருக்க போய் நம்ம தான் இப்படி கிடாய் வாங்க வேண்டியிருக்கு. நம்ம ஆட்டுக்கு தேவை இருக்கு, வாங்கி இருக்கு. ஆட்டுக்கு தேவை. பண்ணைக்கெல்லாம் போட்டா பண்ணைக்கெல்லாம் ரொம்ப அருமையா குட்டி வரக்கும். ஜம்முன்னு தப்பு கிடா மாதிரி. ஆமா ஆமா ஆமா. எவ்வளவு சொன்னாங்க? சொன்ன விலை அண்ணே அவங்க 47,000 சொன்னாங்கண்ணே. ஆனா ஒரு கிலோ 47 50,000. 47 50 ரூபா முதல்ல சொன்னாங்க. நான் இன்னைக்கு பார்த்தோன்னா 47 சொன்னாங்க. அவன் பேசி அனுசரிச்சு வாங்கியிருக்கோம். எவ்வளவு முடிச்சு கடைசியில முடிச்ச வேலை? 41 ரூபாய்க்கு முடிஞ்சிருக்கு. எதுக்காக வாங்கிட்டு போறீங்க? தேவை ஆட்டுக்குன்னா 40,000 கிலோ ஒண்ணு நின்னுச்சு. அது மாதிரி வாங்கிடலாம்ல. இது ரொம்ப பெருசு வேண்டாம் எங்களுக்கு. அவ்வளவுதான் ரூபா இருக்கு. அவ்வளவு பெருசு அமைக்க முடியாதோ? அமைக்கலாம். ரூபா அவ்வளவுதானே இருக்கு. ரூபா அவ்வளவுதானே இருக்கு. பட்ஜெட் அவ்வளவுதான். ஆமா. இது 30 ரூபா சொன்னாங்க. இந்த கிடாமையா? ஆமா. கடைசியில முடிஞ்சது 25,000. நேரத்துக்கு நேரம் நல்லா இருக்கு. குட்டி அம்சமா இதே கலர்ல விழும். 2 பல்லு. எவ்வளவு சொன்னாங்க? சொன்ன விலை 28,000. கடைசியில முடிஞ்சது 25. 25. 2 பல்லுல ஒரு கிலோ 20,000 விக்குது. கொம்புலாம் எப்படி இருக்கு? கொம்பு ரொம்ப ஒடிஞ்சது, அதனாலதான் விலை கம்மி. இல்லாட்ட விலை கூட இருக்கு. இல்லன்னா இதோட தாண்டுமா? பார்த்து ஒரு 6 கிலோ தான் பார்த்து 6 கிடாயில 1 கிலோ வாங்கி. இதான் பிடிச்சிருந்துன்னா பழைய நம்ம விளையாட்டுக்கிட்டு வர்றோம். சந்தைக்கு வந்து சரியான கிடால. பெரிய கிடாய் இதான் பெருசா? ஆமா, இது பெருசு இல்ல. இன்னைக்கு சந்தையில இதான் பெருசா. எவ்வளவு சொன்னாங்க? 2 சேர்த்து வேலை 85,000 ரூபா சொன்னாங்க. ஒரு கிலோ 40,000. 42,500 ரூபா. 40,000 கிலோ கிடா இருக்கேன். அப்புறம் கடைசியில முடிஞ்ச வர 75,000 ரூபா. 75. என்ன தேவைக்காச்சு? ஃபங்க்ஷனுக்கா? ஃபங்க்ஷன்னா கடையில வாங்கிடலாமே. இது கிடாய் நல்லா தெளிவா இருக்கும். எட்டயபுரம் கிடாம வராத டேஸ்ட். பல்லுல வயசுல அப்படி அழைச்சி 2க்கும் 2 வயசு தான். 2 வருஷத்துல 40,000 ரேஞ்சுக்கு வந்துருது. ஆமா ஆமா. இது வந்து கறி டேஸ்ட் நல்லா இருக்கும். வயசாக கறி டேஸ்ட் வரும். ஒடியாட்டங்கிடா. இதை சாப்பிட்டாங்க, வேற எதுவும் சாப்பிட மாட்டாங்களா? ஆமா. இல்ல இது இன்னும் பல்லு போடல. ஒரு பல்லு கூட போடல. இளங்குட்டி தானே? இளங்குட்டி தான். 10 மாசம் குட்டி தான். எவ்வளவு சொன்னாங்க? சொன்ன விலை 18,500. 10 மாசம் குட்டி 18,500 ரூபா. முடிஞ்ச வேலை. அப்ப ஆரம்பத்துல எவ்வளவு சொன்னாங்க? ஆரம்பத்துல 24. அப்பா அதுல இருந்து எட்டயபுரம் சந்தைக்கு வந்தா நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. அதான் வாங்கிட்டோம். 23 ரூபா சொன்னாங்க. 23 ரூபா சொன்னாங்க. கடைசியில முடிஞ்சது நாங்க முடிச்சது சரியான கிடா. எட்டயபுரம் கிடா. ஆமா. எட்டயபுரத்துக்கு இப்படிதான் கிடாய்கள் வருதுன்னா. ஆமா. எத்தனை கிலோ கறி இருக்கும் உங்க மதிப்புனா? 40 கிலோ 45 கிலோ. எலும்பு கறி 40 கிலோ 45 கிலோ எதிர்பார்க்கீங்க. எவ்வளவு சொன்னாங்க ஆரம்ப விலை? 40,000 ரூபா. கடைசியில முடிஞ்சது 31. என்ன தேவைக்காக போகுது? சரியான கிடா ஒரிஜினல் எட்டயபுரம் கிடா. என்ன தேவைக்காக போகுமா? கோயிலுக்கு போகுதுண்ணே. கோயில் கொடைக்கா? ஆமா, கோயில் கொடைக்கு போகுது. கோயில் கடைக்கு இவ்வளவு பெருசு வேணுமா? கண்டிப்பா வேணும். குடும்பம் பெரிய குடும்பம்லாம் எல்லா வருஷமும் இருக்கையிலே பெரிய கிடாவை பிடிச்சிருவோம். நயம் கிடா. ஆமா. எவ்வளவு சொன்னாங்க? சொன்னவங்கள 40 ரூபா சொன்னாங்க. 28 ரூபாய்க்கு முடிச்சோம். கறி மதிப்பு எவ்வளவு இருக்கும்? ஒரு 30 கிலோக்கு மேல இருக்கும். எலும்பு கறி 30 கிலோ தாண்டும். எவ்வளவு அண்ணாச்சி விலை? வாங்கின விலை 50,000. 2 சேர்த்து. பல்லுல எப்படி அண்ணாச்சி? பல்லு கறிலாம் எத்தனை கிலோ இருக்குங்களா? 40 கிலோ கறி விடும். ஜம்மன் இருக்குண்ணே. ஒண்ணு கன்னிக்கடா. எட்டயபுரத்தை சேர்ந்த கரும்போர் காக்கடாங்க. சரியான கொடியாட்டு கடா. கடா பார்த்தீங்கன்னா 24,000 வாங்கியிருக்காங்க. எலும்பும் கறியும் சேர்ந்து 30 கிலோக்கு குறையாம விழுகும் அப்படின்னு இந்த தம்பி கணக்கு பண்ணி சொல்றாரு.